பாஸ் கட்சி பெரிகாத்தானை வழிநடத்த வேண்டும் என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரி அறிக்கை வெளியிட்டுள்ளார். பெரிகாத்தான் தலைவர் பொறுப்பிலிருந்து முகைதீன் விலகுவதாக அறிவித்த அடுத்த சில நிமிடங்களிலேயே அமாட் ஃபத்லி ஷாரி இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். முகைதீன் பதவி விலகியதும் இப்போது பெரிகாத்தான் கூட்டணிக்கு தலைமை தேவை. கூட்டணி கட்சிகளை சரி சமமாக வழிநடத்தும் ஒரு தலைவர் பெரிகாத்தானுக்கு தேவை என்று அவர் குறிப்பிட்டார். பெரிகாத்தானின் தலைவராக அதன் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை விடவும் அடுத்த கட்ட தலைவர்களை நியமித்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று அமாட் ஃபத்லி ஷாரி கூறினார். அப்படியான தலைவர்கள் பாஸ் கட்சியில் இருக்கின்றனர். பெரிகாத்தான் கூட்டணியில் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கும் கட்சியாக பாஸ் கட்சி திகழ்கிறது. பாஸ் கட்சியின் தலைமையில் பெரிகாத்தான் இயங்கினால் அடுத்த 16வது பொது தேர்தலுக்கான புதிய தேர்தல் வியூகத்தை அமைக்கவும் அது பொருத்தமாக இருக்கும் என்று அமாட் ஃபத்லி ஷாரி கூறினார். கூட்டணி கட்சியினரின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து பெரிகாத்தான் தலைவர் பதவியில் இருந்து விலகிய தான்ஸ்ரீ முகைதீன் யாசினுக்கு தமது நன்றியையும் புதிய பெரிகாத்தான் தலைவருக்கு தமது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் அமாட் ஃபத்லி ஷாரி தெரிவித்தார். ஜனவரி 1ஆம் தேதி முதல் முகைதீன் பெரிகாத்தான் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்திருப்பது அதன் கூட்டணி கட்சிகளுக்குள் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் சிறிய கட்சிகளான கெராக்கான், MIPP போன்ற கட்சிகள் கலக்கத்தில் உள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.